ஒரு இட்லி உப்புமா பண்ணலாம். அதுக்கு 6 இட்லி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இட்லியெல்லாம் தண்ணியில் போட்டுக்கலாம். பச்சை தண்ணி தான் இது. சும்மா 1 நிமிஷம் போட்டால் போதும், எடுத்துடலாம். தண்ணியில் போட்டால் இந்தமாரி உதிரி உதிரியாக வந்துடும். அதுக்காக தான் தண்ணியில் போடுறது. இந்தமாரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். கடலைப்பருப்பு, பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக தக்காளி, ஒரு தக்காளி தான் இது. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும் உங்களுக்கு. அதனால் மசாலாவுக்கு கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்தா போதும். சேர்த்துக்கலாம். நல்லா பொல பொலன்னு சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.